வெல்கம் டு அபிரவியின் வீடியோஸ். நான் உங்கள் ரவி. இந்த வீடியோவில் எலக்ட்ரானிக்ஸ் பார்ட் 6 ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர்ஸ் உடைய யூஸ்ஃபுல் அப்ளிகேஷன்ஸ் பற்றி தமிழில் விளக்கமாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூஸ்ஃபுல் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த வீடியோவில் நம்ம பயன்படுத்தியிருக்கிற ஐசி வந்து LM741 ஐசி. ஸோ அதனுடைய பின் நம்பர்ஸ், பின் டீட்டெயில்ஸை முதல்ல இந்த படத்தில் பார்த்துக்கிடுங்க. 2, 3 வந்து இன்புட்ஸ், இன்வெர்ட்டிங் அண்ட் நான் இன்வெர்ட்டிங் இன்புட். 6 அவுட்புட். 7 வந்து பாசிட்டிவ் சப்ளை. 4 வந்து நெகட்டிவ் சப்ளை பின்ஸ். ஸோ அடுத்தது யூஸ்ஃபுல் அப்ளிகேஷன்ஸில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது இந்த LM741 ஐசியை வந்து நம்ம டுயல் பவர் சப்ளைக்கும் யூஸ் பண்ணலாம், சிங்கிள் பவர் சப்ளைக்கும் யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருந்தோம். இந்த படத்தில் நம்ம பார்க்குறது இந்த 741 ஐசியை சிங்கிள் பவர் சப்ளைக்கு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். பின் நம்பர் 7ல் பாசிட்டிவ் சப்ளை அப்படி கொடுத்துட்டோம். பின் நம்பர் 4ல் வந்து நெகட்டிவ் சப்ளை -15 -5 அது கொடுக்காம நம்ம வந்து கிரவுண்ட் பண்ணியிருக்கிறோம். மற்றபடி ஒரு இன்வெர்ட்டிங் ஆம்பிளிஃபையராக இதனுடைய கனெக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 6லேருந்து நம்பர் 2க்கு ஒரு ஃபீட்பேக் ரெசிஸ்டர், 2லேருந்து இன்புட் வோல்டேஜ். ஸோ இது வந்து ஒரு இன்வெர்ட்டிங் ஆம்பிளிஃபையராக நம்ம இதை பயன்படுத்தியிருக்கிறோம். நம்பர் 3யை வந்து கிரவுண்டில் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த சப்ளை இதில் நம்ம சப்ளை கொடுக்குறப்ப என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த இதில் பார்த்துக்கலாம். இதனுடைய பவர் சப்ளை வந்து 5 to 18 வோல்ட் பாசிட்டிவில், அப்புறம் கிரவுண்டு வந்து நம்பர் 4ல் கிரவுண்டு. விஇன் மஸ்ட் பி நெகட்டிவ். ஏன்னா இது வந்து ஒரு இன்வெர்ட்டிங் ஆம்பிளிஃபையருங்கிறதுனால அவுட்புட் வந்து பாசிட்டிவ் மட்டுமே வரும். கிரவுண்டும் பாசிட்டிவ் தான் பவர் சப்ளையாக இருக்கிறதுனால அவுட்புட் பாசிட்டிவ் மட்டுமே வரும். அதனால் இன்புட் வோல்டேஜ் வந்து நெகட்டிவாக தான் கொடுக்கப்பட வேண்டும். இது வந்து எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா, டிசி வோல்டேஜ் அண்ட் பல்சஸோடைய ஆம்பிளிஃபிகேஷனுக்கு இந்த மாதிரி சர்க்யூட்டை பயன்படுத்துகிறாங்க. இந்த கான்ஃபிகரேஷனில் உள்ள வோல்டேஜ் கெயின் வந்து -2, அதாவது R1 10K, R2 5Kங்கிறதுனால இதனுடைய கான்ஃபிகரேஷன் வந்து -2. அடுத்த சர்க்யூட் வந்து பேசிக் இன்டகிரேட்டர் சர்க்யூட். இதில் வந்து பார்த்திங்கன்னா R1, R2, R3 இருக்குது. R1 வந்து ஃபீட்பேக் ரெசிஸ்டர், அதுக்கு பேரலாக C1 அப்படின்னு ஒரு கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த பேசிக் இன்டகிரேட்டர் சர்க்யூட்டில் உள்ள C1ங்கிற கெப்பாசிட்டர் 0.001 MFT. R2 வந்து 10 கிலோ ஓம், R3யும் 10 கிலோ ஓம். இன்வெர்ட்டிங் இன்புட்லேருந்து இன்புட் சிக்னலுக்கு இடையில் R2 கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. நான் இன்வெர்ட்டிங் இன்புட்லேருந்து கிரவுண்டுக்கு இடையில் R3 கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. இப்போது இந்த மாதிரி கான்ஃபிகரேஷனில் இது வந்து டுயல் பவர் சப்ளை தான் இதுக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி கான்ஃபிகரேஷனில் ஒரு 10 கிலோஹெர்ட்ஸ் ஸ்கொயர் வேவை நம்ம வி இன்புட்டில் கொடுக்குறோம். அப்படி கொடுத்தா வி அவுட்புட்டில் என்ன வரும்னா, ஒரு ஷார்ட் டூத் வேவ் அதில் அவுட்புட்டாக வரும். இதில் வந்து இதனுடைய கண்டிஷன்ஸ் பார்த்திங்கன்னா, வி பவர் வந்து +or-9 வோல்ட் கொடுத்து, அதில் வந்து இன்புட் சிக்னல் வந்து +or-0.25 வோல்ட் நம்ம கொடுத்தால் அவுட்புட்டில் என்ன வரும்னா +or-1 வோல்ட் ஷார்ட் டூத் அவுட்புட் கிடைக்கும். அதான் இந்த சர்க்யூட்டு. இதனுடைய ரெசிஸ்டர்ஸ் நம்ம வேரி பண்ணுறதுனால நமக்கு தேவையான அளவில் அந்த ஆம்பிளிஃபிகேஷன் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். அடுத்தது பேசிக் டிஃப்ரென்ஷியேட்டர் சர்க்யூட். இதில் டிஃப்ரென்ஷியேட்டர் சர்க்யூட்டில் பார்த்திங்கன்னா, ஃபீட்பேக் ரெசிஸ்டர் R1 அது வந்து 10K. அடுத்தாப்பில் நமக்கு வந்து அதில் பார்த்திங்கன்னா இன்புட் வந்து இன்வெர்ட்டிங் டெர்மினல் தான் கொடுத்துருக்கோம். அந்த இன்புட் என்ன பண்ணியிருக்கோன்னா R2 100K, அப்புறம் ஒரு C1 இது வந்து 0.0022 மைக்ரோஃபாரட் உள்ள ஒரு C1. இந்த R2யும் C1யும் சீரிஸாக கனெக்ட் பண்ணி அதில் இன்புட் சிக்னலை கொடுக்குறோம். அந்த இன்புட் சிக்னல் வந்து எதுக்கு வருதுன்னா, இன்வெர்ட்டிங் டெர்மினலுக்கு வருகிறது. இந்த டிஃப்ரென்ஷியேட்டரில் வந்து அதே மாதிரி தான், கிட்டத்தட்ட இன்டகிரேட்டர் மாதிரி தான் கொடுத்துருக்குறோம். ஆனால் அதில் வந்து இன்புட்டை வந்து எங்கே கொடுக்குறோம்னா, இன்புட் வந்து அந்த R2 ரெசிஸ்டர் சீரிஸாக கெப்பாசிட்டர் இருக்குது. இப்போ இதில் வந்து இன்புட் என்ன கொடுக்குறோன்னா, ஒரு ஷார்ட் டூத் இன்புட் கொடுக்குறோம்.
அவுட்புட் வந்து ஸ்கொயர் வேவ் அவுட்புட்டாக இதில் கிடைக்கிறது. இன்டக்ரேஷன் மூலமாக நம்ம மாற்றியதை அப்படியே திருப்பி ஸ்கொயர் வேவாக மாற்றுவதற்கு ஒரு ஷார்ட்டூத்திலிருந்து ஸ்கொயர் வேவ் ஜெனரேட்டராக அந்த பல்ஸை மாற்றுறதுக்கு இந்த சர்க்யூட்டையே கூட பயன்படுத்தி கொள்ளலாம். இதில் வந்து பவர் சப்ளை வந்து +or-9 வோல்ட், அப்புறம் வி இன்புட் வந்து +or-0.25 வோல்ட், வி அவுட்புட் வந்து +or-0.25 வோல்ட் தான். ஆனால் இன்புட் வந்து ஷார்ட்டூத், அவுட்புட் வந்து ஸ்கொயர் வேவ். இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அடுத்தது சம்மிங் ஆம்பிளிஃபையர் சர்க்யூட்டை பார்க்கலாம். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சர்க்யூட். இதில் வந்து நம்ம Vin1 Vin2ன்னு 2 இன்புட் இருக்குது. ரெண்டுமே 100K வழியாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா பேரலல் பண்ணி இதில் கொடுத்துருக்காங்க, இன்வெர்ட்டிங் டெர்மினலில் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து ஒரு 100K வழியாக ஃபீட்பேக் ரெசிஸ்டராக ஆரோட கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி நான் இன்வெர்ட்டிங் டெர்மினலில் ஒரு 33K ரெசிஸ்டர் வழியாக கிரவுண்டுக்கு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த இதில் நம்ம Vin1 Vin2 ரெண்டுலேயும் நம்ம கொடுக்குற வோல்டேஜ் அப்படியே சம் ஆகி வி அவுட்டாக வரும். ஸோ வி அவுட் இஸ் ஈக்குவல் டு Vin1 + Vin2. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், அந்த வி அவுட் ஷுட் நாட் பி மோர் தென் சப்ளை வோல்டேஜ். அதனுடைய சப்ளை வோல்டேஜ் வந்து +or-5 to 18 வோல்ட்னு சொல்லியிருக்கோம். அதை விட கூட இருக்கக்கூடாது. குறைவான வோல்டேஜாக இருக்கிற பட்சத்தில் இந்த ஆம்பிளிஃபையர் வந்து கரெக்டான ரெண்டு இன்புட் வோல்டேஜுடைய சம்மிங் ரிசல்ட்டை கொடுக்கும். அடுத்தது டிஃப்ரென்ஸ் ஆம்பிளிஃபையர். டிஃப்ரென்ஸ் ஆம்பிளிஃபையரில் பார்த்தீங்கன்னா இதில் உள்ள கனெக்ஷனை பார்த்துடுங்க. R1 ஃபீட்பேக் ரெசிஸ்டன்ஸ், எல்லா ரெசிஸ்டருமே இதில் 100K தான். R1 ஃபீட்பேக் ரெசிஸ்டர் அது வந்து இன்வெர்ட்டிங் டெர்மினல், அதிலிருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா R2 100K Vin1 இன்புட் 1 அது வழியாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது Vin2லேருந்து ஒரு 100K வழியாக இன்வெர்ட்டிங் டெர்மினல் கொடுத்து அதிலிருந்து இன்னொரு 100K R4 வழியாக கிரவுண்டுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கனெக்ஷனில் நம்ம Vin2 - Vin1 தான் வி அவுட்டாக கிடைக்கும். Vin2ல் நம்ம எவ்வளோ கொடுக்குறோமோ அதை விட அதை Vin1ல் மைனஸ் பண்ணால் கிடைக்கிற வோல்டேஜ் எவ்வளவோ அது வி அவுட்புட் வோல்டேஜாக கிடைக்கும். இதனுடைய பவர் சப்ளை ரேஞ்ச் வந்து +or-5 to +or-18 வோல்டேஜ் தான். இதுக்கு வந்து டுயல் பவர் சப்ளை தான் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையருடைய யூஸ்ஃபுல் அப்ளிகேஷன்ஸுக்கு எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுல ஒரு சில உதாரணங்களை நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ சம்மந்தமான உங்களோட கமெண்ட்ஸ் எது இருந்தாலும் எங்கள் கமெண்ட்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுடைய சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அபி ரவியின் வீடியோஸ். தேங்க்யூ வெரி மச்.